அவளுக்கு கார் ஓட்டுறது, அவ வீட்டு வாசல்ல போய் காவல் நிக்கிறது, இப்படி எடுபடி வேலையெல்லாம் செய்யறது ஏண்டா வசிக்கிறா? உனக்கு வெக்கமா இல்ல? சும்மாதான் உங்க அப்பாவையும் அண்ணனையும் திட்டுறனே தவிர என் மனசுக்குள்ள தெய்வமே இவங்களுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு எவ்வளவு வேண்டிக்கிறேன் தெரியுமா? என்ன மீறி கல்யாணம் பண்ணிட்டு நீ கஷ்டப்பட்டு இருக்க. அதே மாதிரி என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. இப்ப எல்லாத்தையுமே நான் நல்லா உணர்ந்துட்டேன். நான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உமா நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன விஷயம்? இல்ல, ஒரு ஜோசியர்கிட்ட உமாவோட ஜாதகத்தை கொண்டு போனேன். என்ன சொன்னாரு? இன்னும் 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடந்துடணுமா? இல்லைன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும்னு சொன்னாரு. ஓஹோ, சீக்கிரத்திலேயே உமாவுக்கு கல்யாண பிராப்தம் இருக்குன்னு ஜோசியர் உங்ககிட்ட சொன்னாரா? இன்னும் 6 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுன்னு ஜோசியர் உங்ககிட்ட சொன்னாரா? ஆமா அபிராமி, சீக்கிரத்திலேயே உமாவோட கல்யாணத்தை முடிச்சிடலாம். இன்னொரு விஷயம் என்ன, மனோகர் வீட்டில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டான். நான் தான் மறுபடியும் மாமாவை போய் பாரு, அதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார்னு சொன்னேன். இருந்தாலும் உங்களை பார்க்கறதுக்கு பயந்துக்கிட்டு எங்க வெளியில தான் நிற்கிறான். உள்ள கூப்பிடு. மனோகர், உள்ள வா. இனிமேலாவது வேலையை மட்டும் ஒழுங்கா செஞ்சு முடி, புரியுதா? சரிங்க மாமா. சரி போ. வரேன் மாமா. அம்மா வீட்டில் இல்லை, கேசவ முதலியார் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கா. பரவாயில்லண்ணே, நான் அங்கேயே போய் அவளை பார்த்துக்கிறேன். வரேண்ணே. சரி. அங்கே எங்கேன்னு போய் கடைசியில் ஜோசியத்தில் வந்து நிற்கிறா. பார்க்கலாம். ஏமா முகம் ஒரு மாதிரியா இருக்கு? எப்படி இருக்கு? இங்க பாரு, ஈன்னு இருக்கு. அது என் மேல குத்தம் இல்லடி. அப்போ கண்ணாடி மேல குத்தமா? நல்லா சமாளிக்கிறமா நீ? சரி, அப்பாவோட பனியெல்லாம் துவைச்சு அந்த கடைசி கொடியில காய போட்டிருக்கேன், அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? பனியனை துவைச்சு காய போட்டா மட்டும் பத்தாதுமா, அந்த மனுஷனையும் அடிச்சு துவைச்சு காய போடணும். அப்பயாவது அந்த மனுஷனோட மனசு வெள்ளையாவுதான்னு பாப்போம். ஏய், உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சுடி. பெத்த அப்பாவா பேசுற பேச்சா இது? ஏமா, அந்த மனுஷன் அதுவும் வீட்டுக்காரு உன்னை கட்டினதுல இருந்து அப்படிதானா? ஏய், என்னடி மரியாதை ரொம்ப குறையுது? அட போமா, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. பெத்த அப்பனே துஷ்டனா இருந்தா எங்க விலகி போறது? அவங்க வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களோட பெத்த அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. ஆனா இந்த அப்பா தான் கெட்டதும் இல்லாம அண்ணனையும் கெடுத்து அநியாயம் பண்றாரு. ஏய், உங்க அப்பா ஓரளவுக்கு இப்ப பரவாயில்லடி, கொஞ்சம் அடங்கிதான் இருக்காரு. அத நீதாம மெச்சுக்கணும். இவர் பண்ற அநியாயங்களை பட்டியல் போட்டு சொன்னா எழுதுறதுக்கு அந்த வானமே போதாது. மனுஷனா இந்தாலே யார் யாரையும் கெடுத்தது போதாதுன்னு என் ஃப்ரெண்டு ஷாம்லா மேலேயே கண்ணா இருக்காங்க. இதெல்லாம் நல்லவமா இருக்கு. ஷாமலா ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்கியேன், அப்ப என்ன சொல்லுவ? படம் எடுத்தாதாம நல்ல பாம்பு. ஷாமலா அப்படி இல்ல, சீண்டுனா போதும் அவ கண்ணாலேயே எல்லாரையும் கொத்திடுவா. அடி போடி, பாம்பு வேணா மகுடிக்கு பயப்படாமலே இருக்கலாம். ஆனா பொம்பளைங்க பலவீனமானவங்க. ஏதாவது ஒரு வகையில ஆம்பளைங்களுக்கு தலை குனிஞ்சுதான் ஆகணும். அப்போ உன் மகனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேச இல்ல? என்னடி பண்ண சொல்ற? ஏதாவது ஒரு வகையில அவன் நல்லவனா மாற மாட்டானான்னு ஏங்குற.
சும்மாதான் உங்க அப்பாவையும் அண்ணனையும் திட்டுறனே தவிர என் மனசுக்குள்ள தெய்வமே இவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு எவ்வளவு வேண்டிக்கிறேன் தெரியுமா? அந்த பக்கம் பார்த்தா புருஷன், இந்த பக்கம் பார்த்தா புள்ள. இவங்களை எப்படிடி விட்டு கொடுக்க முடியும்? சிச்சி, இதுக்கு போய் ஏன் அழற? கவலைப்படாதம்மா. கொலை செஞ்ச வால்மீகியே ராமாயணம் எழுதியிருக்காரு. இவங்க ராமாயணம் எழுத வேண்டாம், ராமனா இருக்க முயற்சி பண்ணா போதும். இங்க பாருமா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. துரியோதனன் திருந்தல செத்தான், ராவணன் திருந்தல செத்தான், நரகாசுரன் அவனும் திருந்தல அவனும் செத்தான். அந்த காலத்துல கெட்டவங்க எல்லாருமே செத்ததா புராணம் சொல்லுது. புராணம் மெய்யோ பொய்யோ, ஆனா மனுஷனுக்கு ஒரு சட்ட நூலா புராணம் அப்பவே இருந்திருக்கு. அதனால அவங்க வந்தா அந்த புராணங்களை எல்லாம் படிக்க சொல்லு. திருந்துறாங்களான்னு பாக்கலாம். இல்லனா அவங்களும் செத்துதான் தொலைவாங்க. அடி பாவி, இப்படி சாபம் விட்டு போறாளே. ஹலோ, யார் பேசுறது? வணக்கம் உலகநாதன். வணக்கம். சந்திரசேகர் பேசுறேன். சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கலெக்டர் சார். அப்புறம் உடம்பு தான் நல்லா இருக்கு, மனசு தான் அப்பப்ப கடந்து தவிக்குது. அதுவும் இப்போ கொஞ்ச நாளா தான். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னைக்கு இருந்ததை விட நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உலகநாதன். ஏன்னா என் மகனுக்கு இப்பதான் ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துட்டு வந்துருக்கோம். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. முதல்ல இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு யோசிச்சு பார்த்தேன். அது என்னமோ தெரியல, உங்க ஞாபகம் வந்துச்சு, படக்குன்னு உங்களுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். அப்படிங்களா? சந்தோஷம் கலெக்டர் சார். பொண்ணு நம்ம ஊரா இல்லை சென்னையா? பக்கத்தில் தாங்க, மதுராந்தகம். ஊர் பேர் மட்டும் மதுராந்தகம்ல, அந்த பொண்ணு பேரும் மதுராந்தகி. பொண்ணோட அப்பா சரித்திரம் படித்தவர், அதனால தான் சரித்திர பேராகவே அவர் வச்சிருக்காரு. பெரிய இடம் உலகநாதன். மதுராந்தகத்தில் பாதி இடம் அவங்களதுன்னா பார்த்துங்களேன். டாக்டர் சங்கருக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணுன்னு சொல்லுங்க. சங்கருக்கு பொண்ணு பிடிச்சிருக்குங்களா? எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் சங்கருக்கு தான். ஏன் பொண்ணு பிடிக்கலீங்களா? இப்போ அப்படி தாங்க சொல்லுவான். அப்புறம் எப்படி அவனை சம்மதிக்க வச்சாகணும்ல. கல்யாண பத்திரிக்கை அனுப்புகிறோம், மறக்காம குடும்பத்தோட நீங்கள் எல்லாரும் வந்து சேரணும். உமாவையும் நீங்கள் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். போனை வச்சுட்டுங்களா? நல்லதுங்க நல்லதுங்க. சங்கருக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க உமா, சீக்கிரம் முடிஞ்சிடுன்னு சொல்றாங்க. உனக்கு சந்தோஷம் தானே இப்போ? வாங்க வாங்க. எங்க வாத்தியார் ஐயா மனசு வச்சா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். அவர் முடியலன்னு சொன்னா கூட ஜோதி விட மாட்டா, அவ கண்டிப்பா நடத்தி முடிச்சிடுவா. ஜோதி யாரு? ஜோதி ஜோதி, இது வரேன்க்கா. சீதாமா, இவங்க தான் வாத்தியார் ஐயாவோட சம்சாரம். வணக்கம்மா. வணக்கம், வாங்க உள்ள வாங்க. வாங்க. ஜோதி, சொல்லுங்க. உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கு. எப்படியும் முடிச்சு கொடுத்துருவேன், நான் இவங்க கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். நீ தான் உதவி செய்யணும். நீ மனசு வச்சா உன்னால கண்டிப்பா முடியும். என்னக்கா நீங்க? என்னால முடிஞ்சதை நிச்சயமா செய்யதான் போறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. செய்ய வேண்டியது என்னவோ வாத்தியார் ஐயா தான், ஆனா நீ கூட இருந்து சொன்னாதான் அது நடக்கும். ஆமாங்க, நீங்க எப்படியாவது இந்த உதவி செய்வீங்கன்னு ஈஸ்வரி சொன்னா, அதனால தாங்க உங்களை தேடி வந்தோம். என்னது இது? ஆளுக்கால் உதவி உதவின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்களேன். நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. எங்க சொந்த ஊரு செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். எனக்கும் அதே செங்கல்பட்டு தான் ஜோதி சொந்த ஊரு. நானும் அங்கதான் பிறந்தேன். அங்க இருக்கிற ஸ்கூல்ல தான் என் பொண்ணு சீதா படிக்கிறா.
எல்லா பாடங்கள்லையும் ஃபர்ஸ்டா வருவா. ஆனா தமிழ் பாடத்துல மட்டும் கொஞ்சம் வீக்கு. அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கணுமா? ஆனா அதுக்காக செங்கல்பட்டு வரைக்கும் தினம் அவர் வர்றது கொஞ்சம் கஷ்டங்க. இல்ல ஜோதி, இப்ப முழு பரீட்சை வரப்போகுதுல்ல. இவங்க பொண்ணு சீதா +1 படிக்கிறா. இவளுக்கு தமிழ் சரியா வரலனாலும் இவங்க வீட்டுக்காரரு ஏதோ பண்ணி சரி கட்டி அவளை பாஸ் பண்ண வச்சிடுறாரு. இது வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப +1லேருந்து அவ +2 போகணும் ஜோதி. சீதா சின்ன கஷ்டத்தை கூட பொறுத்துக்காதவ. எங்க ஃபெயில் ஆயிடுவோமோன்னு ரொம்ப பயப்படுறா. 4 பேர் இலக்காரமா பார்த்தா தற்கொலை செஞ்சுக்க கூட தயங்க மாட்டேன்னு சொல்றா. அவளை எப்படியாவது 12வது பாஸ் பண்ண வைக்கணும். இல்ல இவ்வளவு நாளா உங்க புருஷன் ஏதோ சரி கட்டி அவளை பாஸ் பண்ண வச்சாருன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் என்னாச்சு? சரி கட்ட முடியலையா? அது இப்ப தமிழ் வாத்தியாரா இருக்கவங்க ரொம்ப கரார் பேர் வழியாம், எதுக்குமே மசிய மாட்டாங்களாம். சரி, யார் சொல்லியும் கேட்காதவங்க என் வீட்டுக்காரர் சொன்னா கேட்டுருவாங்களா? என்ன ஜோதி நீ, உன் வீட்டுக்காரர் தான் பெரிய தமிழ் வாத்தியாராச்சே. எல்லா ஊருக்கும் தமிழ் சொற்பொழிவு, பட்டிமன்றம், பாராட்டு விழான்னு அடிக்கடி போயிட்டு வராரு. எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டுல இவங்க பொண்ணு படிக்கிற அதே ஸ்கூல்ல போய் பேசிட்டு வந்திருக்காருன்னா பாத்துக்கோ. ஏன், அதனால்தான் அந்த தமிழ் டீச்சர் கிட்ட நம்ம வாத்தியார் ஐயா சொன்னாருன்னா அவங்க கேட்டுக்குவாங்கல்ல. அதுக்கு தான் நான் இவங்களை இங்கே கூட்டிட்டு வந்தேன். சரி, இப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும்? இல்ல ஜோதி, நம்ம வாத்தியார் ஐயாவை ஒரு முறை செங்கல்பட்டுக்கு வர சொல்லி அந்த வாத்தியார் அம்மாட்ட கொஞ்சம் பேச வச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும்ல. இல்லக்கா, இப்போ செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வேற நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவரை வர சொல்ல முடியாதே. அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் மட்டும் வாங்கி கொடுங்களேன். அதை காட்டினா அவங்க மனசு மாறுதான்னு பார்க்கலாம். ஏன் ஜோதி, வாத்தியார் ஐயா கிட்ட ஒரு லெட்டரை வாங்கிக்கிட்டு நீ எங்க கூட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். வாத்தியார் சம்சாரமே வந்திருக்காங்கன்னு நினைச்சு அவங்க மனசிறங்கி வரலாம்ல. சரி, பாவம் இவ்வளோ தூரம் உதவி கேட்டு எங்களை நம்பி வந்திருக்கீங்க. நிச்சயமா வீட்டுக்கு வரட்டும், நான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. ம். நாளைக்கு தான் நான் ஊருக்கு போறேன். கொஞ்சம் பார்த்து செய்யுங்கம்மா. ஆமா ஜோதி, இன்னைக்கு நைட் அவங்க நம்ம வீட்டுல தான் தங்க போறாங்க. வாத்தியார் ஐயா ஏதாவது சொன்னாருன்னா நீ என்கிட்ட சொல்லு. அப்படி நீ வர முடியலன்னா நாளைக்கு நானே வந்து கேட்டுக்கிறேன். சரியா? சரி, ரொம்ப நன்றி. வரேன். வாங்க. உலகநாதன் வந்திருக்காங்க. என்ன கற்பகம், புருஷன் முட்டாட்டி 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏமா என்ன மறந்து போயிட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, வரதுக்கு ஆசைதான். எங்க அவருக்கு வேலை சரியா இருக்கே. முன்னெல்லாம் பார்க்கறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வருவீங்க. கற்பகம் சொல்றா உனக்கு வேலை ஜாஸ்தி இருக்குன்னு. என்னை பார்க்கறத விட உங்களுக்கு வேலை முக்கியமாக போச்சு இல்லை? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. நண்பராக இருக்கும்போது அடிக்கடி உங்களை பார்க்க வந்தேன். உறவுக்கு அஸ்திவாரம் போட்டேன், அஸ்திவாரமே ஆடி போச்சு. எந்த முகத்தோட உங்களை பார்க்க வருதுங்கிற தயக்கத்தில் தான். அதுக்காக என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் சில காரியங்களை பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. அப்போ நான் 3வது மனுஷனாக போயிட்டேன், அப்படி தானே? பரவாயில்லப்பா, நான் நினச்சது தான் பலிக்கலை. நீ நினச்சதாவது சந்தோஷமாக நடக்கட்டும். அண்ணே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலண்ணே. ஒரே குழப்பமாக இருக்கே. ஏன் மாமா, உங்களை மீறி நாங்க என்ன காரியத்தை செஞ்சிருக்கோம்? செங்கல்வராய சொல்லலைன்னா கூட எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் நீ கூட சேர்ந்து மறைச்ச பாரு, அதான் எனக்கு வருத்தமாக இருக்கு. என்னங்க மாமா என்ன சொல்றாரு? அண்ணே, இந்த ஊரில் நாங்கள் மதிக்கிற ஒரே மனுஷன் நீங்கள் தான். நாங்கள் உங்களுக்கு துரோகம் செய்கிற அளவுக்கு இது வரைக்கும் நடந்ததே இல்லைண்ணே. எதை மறைச்சோன்னு புரியும்படி சொன்னீங்கன்னா எங்கள் தப்பை திருத்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழியாக இருக்கும்ல. சங்கருக்கு கல்யாணம் நடக்க போதாமே? பொண்ணு பாக்குறதா கேள்விப்பட்டோம் மாமா, அவ்வளவுதான். எங்களுக்கு தெரியாம எப்படி சங்கருக்கு கல்யாணம் நடக்கும்? சமீபத்தில் தான் அக்கா ஒரு பொண்ணு பார்த்ததா சொன்னாங்க. கல்யாணம் முடிகிற அளவுக்கு ஒன்றும் இல்லையாண்ணே. நீங்கள் எல்லாரும் போய் பொண்ணை பார்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு. கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்படி நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் முழு பூசணிக்காய் சோத்தில் மறைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சென்னையில் பொண்ணு பார்த்தது போதாதுன்னு மதுராந்தகம் போய் பொண்ணு பார்த்துருக்கீங்க. பொண்ணு பேர் மதுராந்தகி. சந்தோஷம். சங்கருக்கு பொண்ணு பார்க்கறத பற்றி எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, அதான் எனக்கு வருத்தமாக இருக்கு. இந்த விஷயத்தை உங்களுக்கு யார் மாமா சொன்னது? உங்கள் அண்ணன் தான் சொன்னார். கலெக்டர் சந்திரசேகர் சொன்னார். சத்தியமாக சொல்கிறேண்ணே, இந்த மதுராந்தக விஷயம் எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. எங்களுக்கு தெரியாம அங்க என்னமோ நடந்திருக்கு மாமா. எது எப்படியோ உமாவுக்கு சங்கர் இல்லைன்னு முடிவாயிடுச்சு.
நான் நம்பிக்கையோட காத்திருந்தேன், பரவாயில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற கற்பகம், சங்கருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு உமாவுக்கு கல்யாணம் நடக்கும். அதை நான் நடத்தி காட்டுவேன். பாத்தீங்களா உங்க அக்காவை? சிதம்பரம் பக்கம் பொண்ணு வேணும்னா மட்டும் நம்ம உதவி தேவைப்பட்டது. இப்ப சென்னை பக்கம் பொண்ணு பார்த்தாங்க, நம்மள கூப்பிட்டாங்களா? பாருங்க மாமா எப்படி கோச்சிட்டு போறாருன்னு. இப்பவே போன்ல பிடிச்சி அவங்களை என்ன பாடுபடுத்துறேன். ஒண்ணு வேணாம், நாம நேர்ல போய் கேட்கலாம். வாங்க நம்ம நாளைக்கே ஊருக்கு போலாம். சரி சரி, முதல்ல போய் சாமி கும்பிடும். அக்கா ஏன் தான் இப்படி பண்ணுதோ. ஏமா இன்னும் என் மேல கோவமாமா? நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம், போ. நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்ப என்கிட்ட பேச மாட்டேங்கிற? பேசுமா, எல்லாம் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன். எது நீ நல்லது? என் புருஷனும் புள்ளையும் நாசமா போவாங்கன்னு சாபம் கொடுத்தியே, அதுவா நல்லதுக்குன்னு சொல்ற? அப்பாவும் அண்ணனும் செய்யறானே எங்களை எடுத்து சொன்னேன். பாவம் செய்யறவங்களுக்கு பரிகாரம் சீக்கிரத்துல சாவுன்னு சொன்னேன். எல்லாம் யாருக்காக சொன்னேன்? எங்க அம்மா கஷ்டப்படுறத என்னால தாங்க முடியலமா. அதுக்காக அப்பாவும் அண்ணனும் அநியாயமா செத்து போயிட்டா நீ நானும் நிம்மதியா வாழ முடியும்னு நினைக்கிறியா? நீ வளர்ந்த ஆளாயிட்டங்கிற திமிர்ல பேசுறடி. என் புருஷனையும் புள்ளையும் பறி கொடுத்துட்டு நான் நடுத்தூர்ல நிக்கணுங்கிறியா? நான் கூசாம ஒரு வார்த்தை சொன்னியே, என் மனசு எவ்வளவு பதறி போச்சு தெரியுமா? சரிம்மா, நான் சொன்னது தப்புதான், கண்ணை தொடச்சுக்கோ. வசீகரா, அம்மாவும் பொண்ணு எப்பவுமே ஒட்டி உறவாடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க முகமே சரியில்லையே. நம்மளை பார்த்தா கிண்டலும் கேலியும் பேசுறவங்க இன்னைக்கு எலியும் பூனை மாதிரி எதிரும் புதிருமா நிக்கிறாங்க. அப்பா, இவங்க 2 பேர் முகத்தையும் பார்த்தா ரொம்ப சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி தெரியுது. ஆமாண்டா, நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம், கூடிக்குவோம். எதுக்காக? நீங்க 2 பேரும் ஊதாரியா யாரு குடிய கெடுக்கலான்னு அலையறீங்கல்ல, அதுக்காக தான் நாங்க சண்டை போட்டுக்கிட்டோம். சரி, அந்த ஷியாமளா யாருடா? அவளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அண்ட விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு அவ பின்னாடியே சுத்துறீங்களே, அவ எக்கெடு கெட்டு போனா நமக்கு என்னடா? அப்படியே அவளை தாம்பாளத்துல வச்சு தாங்குற. முறவாசல் உத்தியோகம் பாக்குறதுக்கு தான் புள்ளைய பெத்தியான்னு உஷா கேக்குறா. அவ கேக்குறதுல என்னடா தப்பு இருக்கு? சும்மா கத்தாத சாவித்திரி. ஆமா, நாங்க செய்யறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் அது முறவாசல், எங்களை பொறுத்த வரைக்கும் அது சொர்க்க வாசல். ஷியாமளா என் மகனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே வச்சிருக்கேன். எவனோ ஒருத்தன் வந்து ஷியாமளாவை அள்ளிட்டு போறதுக்குள்ள என் மகன் ஷியாமளாவோட சொத்துக்கு சொந்தக்காரன் ஆகிறது உனக்கு பிடிக்கலையா? அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற சொத்து ஆயுசுக்கும் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்கம்மா. உஷா, ஷியாமளா உனக்கு அண்ணியாக போறவ, அதுக்காக நீ சந்தோஷப்படணும். அது அடுத்தவங்க சொத்து இல்ல, நம்ம சொத்து. இத பாருடா, அவ வர்றா வரல, அவளுக்கு கார் ஓட்டுறது, அவ வீட்டு வாசல்ல போய் காவல் நிக்கிறது, இப்படி எடுபடி வேலையெல்லாம் செய்யறது ஏண்டா வசிக்கிறா? உனக்கு வெக்கமா இல்ல?